நல்லவங்களையும் சரி, கெட்டவங்களையும் சரி, ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே. நல்லவங்கள நீ நல்லவங்களா பார்த்தா நல்லது. கெட்டவங்களையும் நல்லவங்கன்னு நம்பி, உன்னுடைய பர்சனல் விஷயத்தையும், உன்னுடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்துறதுனால, ரகசியம் அப்படின்னாக்கா தொழில் ரீதியாவும் வச்சுக்கலாமே. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறதுனால, நெறைய கஷ்டங்கள்ல, நெறைய துரோகங்கள்ல, நெறைய ஏமாற்றத்த, முக்கியமா பண விஷயத்துல இழந்து நிக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே. உங்கள பொறுத்தவரைக்கும், நான் தலைப்பு என்ன போட்டிருக்கேன்? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கடக ராசிக்கு மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு போட்டிருக்கேன். அது என்ன பாப்பா பெருசா மிரள வைக்கிறது? ஆல்ரெடி ஒவ்வொரு நாளும் எனக்கு கடவுள் குடுத்துட்டு தான் இருக்காரு. நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நாளும் நான் நிம்மதியா தூங்கல. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சில சமயங்கள்ல மத்தவங்களுக்காக அவங்களுடைய சிச்சுவேஷன்ல இருந்து நான் யோசிச்சு, யோசிச்சு ஒதுங்கி, தியாகம் பண்ணி, அவங்களுக்காக நான் பாடுபட்டுருக்கேன். ஆனா ஒருத்தருக்கு கூட ஏன் என்னுடைய பெத்தவங்களுக்கு, ஏன் என்ன கட்டிக்கினவங்களுக்கு, ஏன் என்ன கூட பொறந்தவங்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோட தொழில் நண்பர்களுக்கு யாருக்குமே எனக்காக ஒரு செகண்ட் யோசிக்கணும்னு நெனப்பு கிடையாது. பெத்த பிள்ளைங்களாவது நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க அதுக்கும் மேல சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடகத்துக்கு என்னவோ கஷ்டம் மட்டும் தான் நிரந்தரமோ அப்படின்னும் ஒரு சில நேரங்கள்ல தனியா உட்கார்ந்துட்டு கதறி கதறி அழுந்திருக்கீங்க. இந்த விஷயம் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு நாளும் ஓடுது, பொழுதும் ஓடுது. வருஷமே முடிஞ்சிருச்சு. 8வது மாசமே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. என்ன மாற்றுத இந்த கடவுள் எனக்கு கொடுத்தாரு? கஷ்டத்த மட்டும் நம்ம அன்னன்னைக்கு ட்ரெஸ்ஸ மாத்துற மாதிரி கடவுள் "இது முடிச்சிட்டியா? இந்தா இந்த கஷ்டத்தோட சேர்த்தி அடுத்த கஷ்டத்தையும் வச்சுக்கோ" அப்படின்னு அடுக்கடுக்கா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் பண்றது? இப்படி அமைதியாவும், சில நேரங்கள்ல அழுதும், சில நேரங்கள்ல கத்தி கதறியும் ஒரு சில விஷயங்கள விட்டு விலகி நின்னுருப்பீங்க. இப்படி நாளும் பொழுதும் கடவுள்கிட்ட மட்டுமே முறையிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே. கண்ணியமானவங்க நீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, மத்தவங்க சொத்துக்கோ, மத்தவங்க பொருளுக்கோ ஆசையே பட மாட்டீங்க. அதே மாதிரி இலவசமா வரக்கூடிய எதுக்குமே நீங்க ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமும் கிடையாது. முக்கியமா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய உறவு. அது மட்டும் இல்லாம, யார் என்னன்னே முகம் தெரியாத ஒரு உயிருக்கு கூட பாசம் காட்டக்கூடிய உன்னதமான, தூய்மையான உள்ளம் கொண்ட கடகராசிக்காரங்க. "என்ன பாப்பா கடகத்துக்கு மட்டும் ஓவரா புகழ்றியே" அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மை அதுதானே. ஒண்ணும் இல்ல. கடகராசிங்கள சும்மா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிடுங்களேன். அட எவ்வளோ அடிச்சாலும் எதிர்த்து நின்னு பாப்பாங்க. ஆனா, இவங்கள எல்லாரும் பாசத்த காட்டி பைத்தியக்காரங்களாக்கி வச்சிருப்பாங்க. முக்கியமா பொம்மை மாரி ஆட்டி வைப்பாங்க. தியாக உள்ளம்ன்ற பேர் எடுத்ததும் போதும், இதான் சொல்லுவாங்கல்ல ஒரு வடிவேலு சொல்லுவார் இல்லையா? "அவன் என்ன அடிக்கிறப்போ நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அடிச்சான்" அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவங்கள சொல்றது ஒண்ணுதான். "ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல அப்பா, ரொம்ப நல்ல அம்மா, ரொம்ப நல்ல குழந்தை" அப்படின்னு 6லிருந்து 60 வரைக்கும் பேர மட்டும் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு, இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்க போகுது. ஒரு போட்டியில, ஒரு பந்தயத்துல முதல்ல வரவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, கடைசி நேரத்துல கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ஒரு அமைப்ப தான் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்படி என்ன பாப்பா, கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ விரிவா சொல்லேன். கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த மாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க பொறுமைய கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா, வெற்றியை வாரி வழங்கக்கூடிய மாதமா ஆவணி மாதம் இருக்கும். முக்கியமா உங்களுடைய கோபம் எங்க தெரியுமா வருது? நியாயமே இல்லைங்க. ரொம்ப அநியாயமா பேசுறாங்க. இந்த விஷயத்த சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தப்புன்னு சொல்லும். அத தெரிஞ்சும் செய்யறாங்க. அப்படிங்கிற கூடிய இடத்துல. எப்பவுமே தனக்குன்னு எதையும் பார்க்காம அடுத்தவங்களுக்காகவும் பொங்கி எழக்கூடியவங்களும் இவங்க தான். சோ அந்த இடத்துல கோபம் வரும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசத்துல கோவப்படுங்க. உங்களுடைய கோபம் தான் உங்களுடைய பலம். அத பலவீனமா மாத்துறதுக்கு நான் தயாரா இல்ல. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பொறுமைய கடைப்பிடிங்க. அந்த கோபத்த கட்டுப்படுத்திட்டீங்கன்னாவே, நிறைய இடங்கள்ல நீங்க சாதனையாளரா வலம் வரலாம். அதே சமயம், பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட போகுது. இருந்தாலும் கொஞ்சம் அது சிரமத்த கொடுக்குங்க. அதே சமயம் செலவுகள சமாளிக்கிற அளவுக்கு பணவரவு ஏற்படும். ஒரு சிலருக்காக தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா, உங்களுக்காக நீங்க கடன் வாங்க மாட்டீங்க.
உடனே வந்துட்டு மத்தவங்க வந்து கேட்குறாங்க, கூட பொறந்தவங்க கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தன பேருக்கு வாங்கி குடுத்து மாட்டியிருப்பீங்க. இருந்தாலும் திரும்பவும் அத செய்யணுன்ற ஒரு கட்டாயத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன் தெரியுமா? மனசு அப்படி. அந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா என்ன கேட்டா நான் சொல்லுவேன். அந்த மனசு தான் சார் கடகம். அந்த அளவுக்கு கருணை வடிவு இவங்க. அடுத்ததா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? நேர நேரத்துக்கு உணவு கிடையாது. சரியான தூக்கம் கிடையாது. சரியான ஆரோக்கிய கவனிப்பு கிடையாது. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது கடகராசிக்கு சுத்தமா கிடையாது. ஆனா மத்தவங்களுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு, இதுல இருந்து அப்படியே சும்மா ஒரு ஹெல்த் லிஸ்ட்டே பெரிய டாக்டர் கூட கெட்டாங்க. அந்த அளவுக்கு தனக்கு சம்மந்தப்பட்டவங்களுடைய ஹெல்த்துக்கு புரொடெக்டரா இருப்பீங்க. அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து நிக்குது தெரியுமா? கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவுன்னு. நீங்க நியாயமா நடந்துப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கடகராசிக்கு கடவுள் என்னதான் வந்துட்டு எழுதினாரோ தெரியாது. இந்த வாழ்க்கை துணை விஷயத்துல மட்டும் சூப்பரா விளையாடிட்டாரு. ஏட்டுக்கு போட்டி நீயா நானா? இது வந்து தினம் தினம் நடந்துட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைய விட்டு உங்களுக்கு பெரிய மனசே இருக்காது. நெறைய இடங்கள்ல அவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு சண்டையும் போட்டிருப்பீங்க. சமாதானம் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காக இந்த அளவுக்கும் சமாளிச்சுக்கிட்டு, சம்பாரிச்சுக்கிட்டும் காத்துக்கிட்டு வரீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். இருந்தாலும் பல இடங்கள்ல நீங்க தான் விட்டு குடுத்திருப்பீங்க. கொஞ்சம் வந்துட்டு பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அடுத்ததா புதுசா யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. புதிய நபர்கள். அவங்க கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு கஷ்டத்த தரல. உங்க கஷ்டம் போக்குறதுக்கு சில பல வழிகள தான் கொண்டு வந்திருக்கு. பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். இப்ப திருப்திங்களா? இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி தொடங்கலாம் இல்லையா? இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க வணங்க வேண்டிய தெய்வத்துடைய நாமத்த சொல்லி தொடங்கலாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பெருமாளுடைய துணை ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக. ஏன் சொல்றேன்னா, கடகராசிய பொறுத்தவரைக்கும் சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா? அவருடைய ஆதிக்கம் பெற்ற மலை தான் திருப்பதி. அதுல வீற்றிருக்கக்கூடிய திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமானை நீங்க வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமாக மாறும். இப்ப கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல 3 முறை அவருடைய நாமத்த சொல்லுங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் மாற ஒரு துணையா நிக்கும் இந்த விஷயம். சரிங்க. இப்போ நாங்க பலன்கள் சொல்றோம். அது எப்படி சொல்றோம்? உங்களுடைய பெயர் தெரியாது, உங்களோட ஊர் தெரியாது, உங்களோட ஜாதகம் என் கையில இல்ல. நான் வந்து பொது பலன தான் சொல்லப் போறேன். அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய குணநலங்கள் என்னங்கிறத பொறுத்து தான் நான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். அந்த வகையில கடக ராசியில 2ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடங்கள்ல புதன் பகவானும், 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சுக்கிர பகவானும், 4ஆம் இடத்துல குரு பகவானும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. 1ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. சோ இதன் அடிப்படையை வச்சு பாக்குறப்போ புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலகட்டம். எவ்வளவு நாளா அந்த கடகராசிக்காரங்க ஒரு ட்ரெஸ்ஸ வாங்குறதுக்கு இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம். இப்படி உங்களுக்குன்னு வாங்கணும்னா யோசனையிலேயே பொழப்பு ஓடும். ஆனா இந்த காலகட்டம் அப்படி இருக்காது. வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நெனப்பு உங்களுக்கு வரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சந்தோஷம் தொடரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்துல உங்களோட மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுபறிக்கு பின்னாடி கண்டிப்பா முடியுங்க. தாய்மாமன் வகையில நீங்க எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணை மூலியமாவும் நீங்க எதிர்பார்த்த பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மறைமுக எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலக போகுது. உறவுக்காரங்களுடைய வருகையால வீட்டுல மகிழ்ச்சி நிலவுங்க. ஆனாலும் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உறவுக்காரங்க வராங்க அப்படின்னாவே கடகராசி எப்பயும் உடல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதுதான் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அம்மா கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. தாயை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மனசுக்கு அமைதி உண்டாகுங்க. கூடுமான வரைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பிள்ளைகளையும் அவங்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது ஒரு சிறப்பு. எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை போராடி தாங்க நீங்க முடிக்க வேண்டி இருக்கும். பட் கடகராசிக்கு இந்த கஷ்டமெல்லாம் ஒரு மேட்டரே இல்லல்ல. அதுதான் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டி இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும்.
சக ஊழியர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனாலும் எல்லா இடங்கள்லயும் கடகராசி கவனமா தான் இருக்கணும். அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய, சொந்தமா வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களே கூடுதலா உழைக்க வேண்டியிருக்குங்க. ஆனாலும் அதற்கேற்ற மாரி ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல லாபம் கூடுதலாக கிடைக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் உதவி கேட்டிருப்பீங்க. அந்த வங்கி கடனும் தக்க சமயத்துல கிடைக்குங்க. அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்க போகுது. ரசிகர்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்கு கூடுங்க. சிலருக்கு விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல இருந்த தேக்க நிலை மாறும். பாடங்களை ரொம்பவே ஆர்வமா கவனிப்பீங்க. டீச்சர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி அவங்க கிட்ட பாராட்டுகளையும் பெற போறீங்க. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகுறப்போ ரொம்ப கவனம் தேவைங்க. அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. குடும்ப பொறுப்பை நிறைவேற்றத்துக்கு இத்தனை மாதங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மாதம் அப்படிங்கிறது அந்த மாதிரி சிரமம் எதுவும் கொடுக்காம ஈஸியா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க. சோ இப்ப வரைக்கும் ஆவணி மாத்துடைய கடகராசியின் பொது பலன்கள் பார்த்தோம். இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல எப்பவுமே தெளிவான செயல்பாடோடு வெற்றி காணும் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதமா பிறந்திருக்கு. நட்சத்திர நாதனுடன் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே 100% நிறைவேற போகுது. மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் அகலும். லாபம் அதிகரிக்கும். வேலை ஆட்களுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் மேலோங்க போகுது. குழந்தைக்காக ரொம்பவே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கவலை நீங்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகுந்த வரன் கிடைக்குங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கும். அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது டெய்லி வேஜஸ் இருக்கீங்க இல்ல சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் போன்றவை கிடைக்குங்க. அடுத்த அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். அடைபடாமல் இருந்த கடன் அடையும். வீண் செலவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உடல் நலன்ல ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். உங்களுடைய உடன் பிறப்புகள் வழியிலும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மீதும் கவனம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் தோன்றுங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டினாக்கா ஆகஸ்ட் மாதம் 21, 29, 30, செப்டம்பர் மாதத்துல 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 11, 12 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டாக்க நவகிரகங்கள்ல வீற்றக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க. அடுத்ததா பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்து மட்டும்தான் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய மாதமா இருக்குங்க. கேது வாழ உங்களுடைய சுயத்திறன் வெளிப்பட போகுது. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். சமூகம் உங்களை உணருங்க. குரு மற்றும் சுக்கிரனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் இல்லாமல் போக போகுது. தொழில்ல உத்தியோகம் போன்றவற்றில இருந்த தடைகள் விலகி லாபம் உண்டாக போகுது. குலதெய்வ அருளால உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. நீங்க யார் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு மங்கள யோகத்தால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரப்போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வேலை வாய்ப்பிற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்த குடும்பத்தை பொறுத்த கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுங்க. மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால கணவருக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்குங்க. பிள்ளைகளால பெருமை ஏற்படும். குரு பகவானுடைய பார்வையால புதிய நட்பு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருத்தமான வரன் அமையும். சொத்து சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வருங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்பது ரொம்பவே நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 21, செப்டம்பர் 16 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதம் 26, 29, செப்டம்பர் மாதம் 2, 8, 11 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டாக்க சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்ததா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களே மெல்ல மெல்ல வாழ்க்கையில வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு. மாசம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுதுங்க. கேது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டிருந்த
முயற்சிகள் எல்லாமே இப்ப நடக்க போகுது. வரவேண்டிய பணம் உங்கள தேடி வருங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். சின்னதா நீங்க முதலீடு செஞ்சாலும் சரிங்க, அது பெரிய லாபத்தை கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரப்போகுது. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் ஆகியும் குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பேரு உண்டாகும். வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். கூட்டு தொழிலையும் ஆதாயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேருங்க. தீராமல் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் கேட்டீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 21. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 23, 29, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11, 14. இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா பெருமாளை சனிக்கிழமைகளை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறுங்க. ஆக மொத்தத்துல எல்லா விதங்கள்லயும் கடகராசிக்கு சிறப்பான மாதமாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாகவும் ரொம்பவே யோகமான மாதமா தான் அமைஞ்சிருக்கு. அட நீங்க சொன்ன மாதிரி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷங்க. நடந்தது அப்படின்னாக்கா நிச்சயமா நான் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறேன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. எல்லா விதங்களையும் நல்லது நடக்க போகுதுங்க. கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா எது மேலயும் ஈடுபாடும் கிடையாது. அதே சமயம் ஈடுபாடு இல்லாமலும் இருக்க மாட்டீங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்க எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விதங்களையும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நானும் அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக்கு கடகராசியுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு துணை நில்லுங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமைகள்ல பெருமாள் கோயில்ல நெய் தீபம் ஏற்றுவதும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதும் நன்மையை கொடுக்குங்க. ஆகமத்துல ஆவணி மாதம் அப்படிங்கிறது 195% உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 5% சரி செய்யணும்னா பெருமாளை வழிபாடு செய்யறதும், துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யறதும், ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா இருக்கிறது மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரே வழி. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள், பரிகாரங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். சரிங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கடகராசிக்காரங்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு.